நாங்கள் பண்ணுவீங்க? பழைய தங்கத்தை விலைக்கு வாங்கிக்கிற கம்பெனி தான் ஜிஎன்ஆர் கோல்ட் ட்ரேடர்ஸ். நாங்கள் அடகு வாங்குறது இல்லை. பழைய தங்கத்தை அடகு நகையை மீட்டு நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோம். இதனால உங்களுக்கு என்ன சார் லாபம்? இப்போ வெளியே விட நீங்க அதிகமா கொடுக்குறீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல, இதுவும் பிசினஸ் தானே? பிஸ்னஸ் தான், கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் தான். எங்களுக்கு எப்படி பிஸ்னஸில் கன்வெர்ட் பண்ணுறோம்னா, இந்த கோல்டு உருக்கப்பட்ட தங்கத்தை நாங்கள் வெளியே ரேட்டுக்கு விற்கிறோம். ஒரு நாளைக்கு இவ்வளோ கோல்டு எனக்கு வேணும், அப்போ நான் ஓரளவுக்கு கம்மியாக வாங்கினா தான் மற்றவங்களுக்கு போகிறத விட எனக்கு அந்த கோல்டு அதிகமாக வரும். ஸோ எனக்கு அதில் தான் ப்ராஃபிட். ரொம்ப பழைய நகை கொண்டு வருவாங்க, சிலதெல்லாம் வந்து அது ஒடிஞ்சு அதை சம்திங் வச்சிருப்பாங்க. தங்கத்துக்கு விலையை ஒரே மாதிரி விலை தான். தங்கத்துக்கு மாற்றம் கிடையாது, ஆனால் அதில் இருக்கிற தரத்துக்கு தான் மாற்றம். கடையில் விற்கிற 916 விற்கிறாங்க, அப்போ 91% தான் அதில் கோல்டு இருக்கும். பேலன்ஸ் 8% காப்பரும் சில்வரும் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் அந்த 916 கிடையாது, அது 80, 85 அந்த ரேஞ்சில் கோல்டு இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ போடுவோம். 916 எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதே ரேட்டு கொடுக்குறீங்களா, இல்லை ஹிடன் சார்ஜ் இருக்கும் அதில்? அதாவது ஹிடன் சார்ஜஸ்லாம் எங்களுக்கு இருக்காது. இப்போ கடையிலையும் ஏன் அதை கம்மி பண்ணுறாங்கன்னா, அவங்க லாபத்துக்காக கம்மி பண்ணுறது இல்லை. ஹையஸ்டா அன்னைக்கு ரேட்டுன்றது நீங்க கொடுப்பீங்களா? ஆமாம், அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் அப்படி கொடுப்போம். இந்த கோல்டு அவங்களுக்கு தானா, அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா விற்கிறாங்களா, இது திருட்டு நகையாக இருக்கக்கூடாது, இது திருட்டு நகையாக இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க யார் பொறுப்பு இருக்கிறது, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் கணிச்சு தான் நாங்கள் வாங்குவோம். எல்லா எப்படி கணிக்க முடியும்? ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கும்போது ஒருத்தர் அந்த சொல்கிற மெத்தடு பொருளை எந்த கடன் சீல் தெரிஞ்சு. இன்னைக்கு நம்ம கூட ஜிஎன்ஆர் கோல்ட் ட்ரேடர்ஸ் நிறுவனர் என்ஜே பாலாஜி பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நான் உங்கள் விஷயம் சில கேள்விப்பட்டேன், கூகுள் லிங்க்லாம் அனுப்பியிருந்தாங்க எங்கள் டீமு. ஸோ அதில் பார்த்துட்டு நான் நினச்சேன் லோன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நானே இப்படி நினைக்கிறேன்னா மக்கள் நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த மாதிரி நகை வச்சு இன்ட்ரெஸ்ட்க்கு லோன் எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுவா இல்லை பழைய நகை எடுத்துகிட்டு உங்ககிட்ட சேல்ஸ் பண்ணுறது, அந்த டேர்மில் இருக்கீங்களா? எந்த மாதிரி சார்? நாங்கள் பழைய தங்கத்தை விலைக்கு வாங்கிக்கிற கம்பெனி தான் ஜிஎன்ஆர் கோல்ட் ட்ரேடர்ஸ். ஓகே. நாங்கள் அடகு வாங்குறது இல்லை, இது வாங்குறது இல்லை. மேபி பழைய தங்கத்தை அடகு நகையை மீட்டு நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, வெளியே விட எங்ககிட்ட அதிகமான ஒரு பணம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், உங்கள் வேல்யூ எல்லா இடத்துலையும் போட்டு பாருங்கள், அந்த டிஃப்ரெண்ட் எங்கள் ஜிஎன்ஆரில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ட்டு. இதனால உங்களுக்கு என்ன சார் லாபம்? இப்போ வெளியே விட நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல, இதுவும் பிஸ்னஸ் தானே? பிஸ்னஸ் தான், கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் தான். எங்களுக்கு எப்படி பிஸ்னஸில் கன்வெர்ட் பண்ணுறோம்னா, இந்த கோல்டு உருக்கப்பட்ட தங்கத்தை நாங்கள் வெளியே ரேட்டுக்கு விற்கிறோம். ஓகே. அதில் நாங்கள் பர்சன்டேஜ் வேணும். எங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கோல்டு எனக்கு வேணும், அப்போ நான் ஓரளவுக்கு கம்மியாக வாங்கினா தான் மற்றவங்களுக்கு போகிறத விட எனக்கு அந்த கோல்டு அதிகமாக வரும். ஸோ எனக்கு அதில் தான் ப்ராஃபிட்டு. ஓகே ஓகே. எனக்கு கோல்டு இங்கே வரணும், அந்த கோல்டு நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது நான் ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இதில் லோ ப்ராஃபிட், அது கம்பெனி ரன்னிங்க்கு கேபிட்டல் வந்தாலே போதுமானது. மற்றபடி எனக்கு சேல்ஸ் தான் ப்ராஃபிட் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம நகை எடுத்துகிட்டு வந்தால் அந்த பிளைனாக இருக்கிற நகை அப்படியே நீங்கள் உருக்கி அந்த வேல்யூ போடுவீங்களா, இல்லை அப்படியே நீங்கள் இருக்கிற வெயிட்டில் வேல்யூ போட்டு கொடுத்துருங்க? நாங்கள் அப்படியே அந்த வெயிட் எடுத்து எங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 25 காலமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே. ஸோ நாங்கள் அதனால் அந்த பொருளை பார்த்தோன்னே எங்களுக்கு கணிச்சிருவோம். கணிச்சோன்னா நாங்கள் அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு சொல்லிவிடுவோம், இன்றைக்கி இந்த கஸ்டமர்கிட்ட. கஸ்டமர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் பணத்தை கொடுக்க போகிறோம். ஓகே. அதில் என்ன மாதிரி நீங்கள் லெஸ் பண்ணுவீங்க? இப்போ பழைய நகை இருக்கும், சில பேர் ரொம்ப பழைய நகை கொண்டு வருவாங்க, சிலதெல்லாம் அது ஒடிஞ்சு அது ஆல்டர் பண்ணி சம்திங் வச்சுருப்பாங்க, ஒரு கஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு விற்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு கேட்டகரி நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்களா? பழைய நகைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம் வாங்கின நகைக்கும் அந்த மாதிரி ஒரு வேல்யூ போடுவீங்களா, இல்லை எல்லாமே கோல்டு தான், கோல்டுக்கு ஒரே விலை தான், மார்க்கெட் என்ன விலை கொடுக்குதோ அந்த விலை தான் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கா? தங்கத்துக்கு விலையை ஒரே மாதிரி விலை தான். ஓகே. தங்கத்துக்கு மாற்றம் கிடையாது, ஆனால் அதில் இருக்கிற தரத்துக்கு தான் மாற்றம். இப்போ ஒரு சில 75% இருக்கும், 80% கோல்டு இருக்கும். கடையில் விற்கிற 916 விற்கிறாங்க, அப்போ 91% தான் அதில் கோல்டு இருக்கும். பேலன்ஸ் 8% காப்பரும் சில்வரும் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் அந்த 916 கிடையாது, அது 80, 85 அந்த ரேஞ்சில் கோல்டு இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ போடுவோம். ஸோ கோல்டோட கோல்டு ரேட் குறையாது, இந்த வச்சிருக்க பொருளில் இருக்கிற கோல்டுடைய மதிப்பு தரம் குறையும், அந்த தரத்துக்கு மரியாதை வேல்யூ போடுவோம். இப்போ ரீசெண்ட் டைம் நம்ம வாங்குறது எல்லாமே ஹால்மார்க் இருக்கா, 916 அப்படி சொல்லி தான் பார்த்து வாங்குறோம். அது அந்த காலம் ஆயிடுச்சு, நம்ம பார்த்து வாங்குறதுலாம் தங்கம் வாங்கினா போதும்னு சொல்லி போய் உட்காந்து வாங்குற காலமும் வேற. இப்போ ஹால்மார்க் பார்த்து தான் வாங்குறோம், 916 அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இருக்கிற 916 எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுத்தா அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுபடி நீங்கள் கொடுப்பீங்களா? இப்போது நம்ம ஒரு நகை வாங்குகிறோம், நம்ம வாங்கின அந்த நகை கடையிலேயே
அந்த நகையை கொடுத்தோன்னா அதே ரேட்டு வேற நகை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அமௌண்ட் கொடுக்கறது கிடையாது. அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு லெஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஹிடன் சார்ஜ் ஒன்று போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா சொல்றது சொல்லி ஒரு மாதிரி விற்பாங்க. நீங்க எடுத்துட்டு வாங்க, விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் அதே ரேட்ல கொடுத்துறோம் 916 இருந்துச்சுன்னா அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் உங்ககிட்ட எப்படி சார் 916 எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதே ரேட்டு கொடுக்குறீங்களா இல்லை ஹிடன் சார்ஜ் இருக்குமா அதில்? அதாவது ஹிடன் சார்ஜஸ்லாம் எங்களுக்கு இருக்காதுங்க. இப்போ கடையிலையும் ஏன் அதை கம்மி பண்ணுறாங்கன்னா அவங்க லாபத்துக்காக கம்மி பண்ணுறது இல்லை. இப்போ கோல்டுடைய மார்க்கெட் ரேட்டு ஒன்று இருக்கும், ஆன்லைன் ரேட்டு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் டிவியில் வர்றது, நீங்கள் செல்ஃபோனில் வர்றதெல்லாம் ஆன்லைன் ரேட்டு. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் பார்த்துக்கலாம், ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் கோல்டுக்கு ஒரு ரேட் வந்து ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு பஜார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேட்டில் தான் நாளைக்கு தங்கத்தோட விலை. இப்போ நீங்கள் கடையில் கொடுத்துவாங்கன்னா அதே தங்கத்தை கொடுத்து தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. கேஷ் வாங்கும்போது இன்னைக்கு கோல்டோட விலை அதுலேருந்து 300 400 கம்மியாக இருக்கும். அப்போ அந்த ரேட்டுக்கு அவன் வாங்க முடியாது கடைக்காரங்க. அதனால் கடை வாங்க முடியாதனால ஒரு சார்ஜஸ் 3%, 4%, 5% அது கடைக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி விலைக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்குவாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த கோல்டு ரேட்டை விட ஒரு சில டைம் பார்த்தா கோல்டு ரேட் ஹையாகவே இருக்கும். இன்றைக்கி 14,000 கோல்டுன்னு வச்சுக்கோங்க, அது 14,500 கூட வரும். சில டைம் 13,500 கூட இருக்கும். அந்த டிமாண்ட் அன்றைக்கி கோல்டுடைய டிமாண்டை பொறுத்து அதோட ஏற்ற இறக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரே நாள் ஒரே சூழ்நிலை எப்போயுமே இருக்கவே இருக்காது. நாளைக்கு கோல்டு ரேட் என்னங்கிறது நீங்கள் டிவியில் வேணால் பார்த்துக்கலாம். இன்னைக்கு 10 ரூபா கூடிடுச்சு, இன்னைக்கு 50 ரூபா கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி டிவியில் நீங்கள் விளம்பரம் பார்ப்பீங்க. அந்த விலைக்கும் இந்த விலைக்கும் சம்மந்தம் கிடையாது. அது ஆன்லைன் ரேட். இந்த ரேட் எப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட்டில் இதெல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வாங்க. ஏன்னா இப்போ நான் வாங்குறா மட்டும்தான் கம்மி. இப்போ கிராமுக்கு 200 300 கம்மின்னு வச்சுக்கோமே, அப்போ இவங்க தான் 300 கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. நீ எல்லா இடத்துலையும் விசாரிச்சுக்கிட்டு என்கிட்ட வாங்கன்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்க காரணம். ஏன்னா பெஸ்ட்டு நான் தான் கொடுக்குறேன். அந்த கான்ஃபிடென்ட்டு அந்த கெத்து எனக்கு அதிகமாக இருக்கிறனால தான் நாங்கள் தைரியமாக சொல்கிறோம், விசாரிச்சுட்டு வாங்கன்ட்டு. நீங்கள் இப்போது தரத்தை பார்த்து சொல்கிறீங்க, ஹையஸ்டா அன்னைக்கு ரேட்டுன்றதை நீங்க கொடுப்பீங்களா? ஆமா, அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் அப்படியே கொடுப்போம். மார்க்கெட் ரேட்டே கொடுத்துருவீங்க. அது வந்து அதோட தரத்தை வச்சு நீங்க ஆமா, அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அது என்ன பியூரிட்டியோ அந்த பியூரிட்டி கொடுப்போம். ஓகே. சப்போஸ் அதுல ஆன்டிக், இப்போ நம்ம வாங்கும்போது ஆன்டிக் ஜுவல்லரி இருக்கட்டும், ஸ்டோனா இருக்கட்டும், அந்த அந்த அதுக்கேற்ற தனியா ஒரு சார்ஜ் பண்ணி தான் நம்ம வாங்குறோம். ஆன்டிக் ஜுவல்லரிலாம் சொல்லவே வேண்டாம். நம்ம மாடல் வாவ்னு இருக்கும், நம்ம கேட்குற மாடலில் கிடைக்கும், ஆசைப்பட்டு வாங்கிடுறோம். ஆனால் அது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுக்கும்போது எல்லாமே போயிடும், அதில் சில இதெல்லாம் போயிடும். அது மாதிரி உங்ககிட்டயும் ஆன்டிக் ஜுவல்லரிக்கோ ஸ்டோனுக்கோ எல்லாமே கழிச்சு நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை அதுக்கேற்ற இடைக்கு இந்த மாதிரி கொடுப்பீங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், தங்கத்தை மட்டும் வாங்கிக்கிறோம். தங்கத்துக்குள்ளே இருக்க பவளம், முத்து, பீட்ஸு இதெல்லாம் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம். ஓகே. அதை கழிச்சிட்டு தான் தங்கத்துக்கு மட்டும் வேல்யூ போடுறோம். அதில் இருக்க காப்பர் சில்வர் கூட நாங்கள் வாங்கிக்க மாட்டோம். அதனால் தங்கத்துக்கு மட்டும் வேல்யூ போட்டு நாங்கள் வாங்கிக்குவோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார், ஆன்லைனில் ஒரு ரேட் இருக்கும், மார்க்கெட்டில் உங்கள் பஜாரில் ஒரு ரேட் இருக்குன்ட்டு. இப்போ கஸ்டமர், இப்போ நானே என்னோடய நகை நான் சேல் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன ரேட் இப்போ வாங்கணும்னா ஆன்லைனில் நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கி என்ன ரேட்டு, கோல்டு டுடே ரேட்டு சென்னை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பார்க்குறோம். ஆனால் அதுவே சேல்ஸ் பண்ணுறதுக்கு எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும், அப்படி கிடைக்குமா நமக்கு? நம்ம நாலேஜ்க்கு, கஸ்டமர் நாலேஜ்க்கு இன்னைக்கு ரேட்டு பெஸ்ட் ரேட் நாங்கள் விற்றா இவ்வளோ காசு வாங்கலாம் அப்படின்றது ஏதாவது ஒரு வெப்சைட் ஆன்லைன் ஏதாவது இருக்கா? கிடையாது. இல்லை, கிடையாது. இப்போ உங்ககிட்ட வந்தாதான், இப்போ 4 இடத்துல போய் எப்படி அலைஞ்சுதான் ஆகணும், 4 கடை ஏறிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த சீட்டோட எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு ஹைட் பண்ணி கூட உங்ககிட்ட பேசலாம், தைரியமா பேசலாம். அது வந்து நீங்க டிஃப்ரெண்ட் காட்டுவீங்க. கண்டிப்பா காட்டுவோம். ஓகே, டன். இந்த ஒரு டவுட் இருந்துச்சு. இது தங்கம் மட்டும் தான் இல்ல வெள்ளியுமா? வெள்ளியும் எடுத்துக்கோ. ஓகே. வெள்ளி எப்படி சார் நீங்க? இதே சேம் ப்ராசஸ். வெள்ளியும் அன்னைக்கு வெள்ளியோட விலை இவ்வளோதான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. அந்த வெள்ளி ரேட்டை வச்சுட்டு நம்ம வந்து அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுக்கு அது காப்பர்ஸ் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. அது சேர்க்காம பியூர் வெள்ளிக்கு ரேட்டை வச்சுட்டு அது எவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை கழிச்சிட்டு வெள்ளி வாங்கிப்போம். முதல்ல சுத்தமான பொருளில், சுத்தமான வெள்ளியில் பாத்திரங்கள், விளக்குகள், கொலுசுகள் செய்ய மாட்டாங்க. புரிய நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது கொஞ்சம் இதாக சேர்த்து தான் செய்வாங்க. அந்த காலத்தில் 60%, 70%, 75%. இப்போ வெள்ளிக்கு கூட 916 வந்துருச்சு, 92 ஹால்மார்க் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி எல்லாமே இப்போ வெள்ளி கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வெள்ளிக்கு 90 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டாண்டர்ட். இப்போ வெள்ளி தங்க மாதிரி அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிடும். அதர்வைஸ் இன்னைக்கு அதாவது தான் வெள்ளிக்கு கூலி சேதாரம் இல்லாமல் கடையில் விற்பாங்க. நீங்கள் எந்த கடைக்கு வாங்கினாலும் வெள்ளிக்கு கூலி சேதாரம் கிடையாது. பார்த்துப்பீங்களா? வெள்ளி விலை போட்டிருப்பான், அந்த விலைக்கு என்ன போட்டு எடுத்துக்கலாம். எப்படி வெள்ளி விலை அதுதான் இருக்குது. அப்போ கூலி சேதாரம் இல்லாமல் எந்த சர்வீஸ் சார்ஜ் எப்படி கொடுக்க முடியும்?
அதுதான் நானும் கேட்கிறேன். அப்போது அதோட தரத்தை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு லாபத்தை அதிக உள்ள வச்சுக்கிட்டு வெள்ளியோட விலை அளவை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு அந்த கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்குறாங்க. ஒரு வெள்ளி கடை வச்சாங்கன்னா அதுக்கு ஏசி போடணும், அந்த ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு வர கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், போகும்போது ஒரு பேக் கொடுக்கணும், அதுக்கு ஒரு கட்டப்பை கொடுக்கணும், பர்ஸ் கொடுக்கணும், எல்லாமே கொடுத்து தானே அனுப்புகிறாங்க. ஒரு பாக்ஸ்லாம் வச்சு தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா? முடியாது. அப்போ அந்த வெள்ளி இருக்க தரத்தை கம்மி பண்ணால் மட்டும் தான் அதெல்லாம் கொடுக்க முடியும். இப்போ வாங்குறவங்க எல்லாம் நான் அந்த வெள்ளி இந்த ரேட்டு வாங்கினேன், இந்த ரேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? கரெக்ட். பட் ஆனால் நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு சில்வர் வாங்குறோம் அப்படின்னா நாளை பின்ன நம்ம விற்று நம்ம காசாக்கிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து சேஃப் அண்ட் சைடு கட்டி வாங்குறது பெஸ்ட்டுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? பார் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. பார் ஓகே, அது வாங்கினா நம்ம வாங்குற ரேட்டுக்கும் கொடுக்குற ரேட்டுக்கும் டிஃபர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் கோல்டில் சொல்கிறீங்க 916 பியூராக இருந்து தரம் இருந்துச்சுன்னா அன்னைக்கு என்ன ரேட்டோ அது கொடுத்துட்றோம், தரம் குறைஞ்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி குறையும். சில்வரில் எப்படி? அதே ப்ராசஸ். வெள்ளிக்கும் நீங்கள் வர விற்கிற விலைக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. வெள்ளியோட விலையும் இதே மாதிரி கோல்டு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இது எப்படி சொல்கிறோம், உலக பொருளாதார சந்தையும் நம்ம தங்கத்தோட சந்தையும் ஒன்று, அரசியலும் தங்கமும் ஒன்று, எல்லாமே சேர்ந்து தான் கோல்டு பிரதிபலிக்கும். நம்ம எல்லாம் அமெரிக்கா டாலரை மையப்படுத்தி தான் நம்ம கோல்டு எல்லா வர்த்தகம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அமெரிக்கா ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு ஈரானோட போர் தொடர்ந்துச்சு, அப்போ பெட்ரோல் விலை அதிகமாச்சு, அப்போ கோல்டு கம்மியாச்சு. ஸோ சப்போஸ் ஒன்று பெட்ரோல் விலை சரியாயிடுச்சுன்னா கோல்டு விலைத்துக்கு ஏறலாம். சப்போஸ் எல்லாருமே ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, இன்றைக்கி ட்ரம்ப் மாறிட்டாரு, ஒன்று எல்லாமே ஓப்பனாக விட்டாரு, டேக்ஸ் கம்மி பண்ணிட்டாரு அப்படின்னா கோல்டு சல்லுன்னு குறைஞ்சிடும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது எல்லாமே டாலரில், அமெரிக்க டாலர்லேயும் பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சு தான் இந்த கோல்டு ரேட் நிர்ணயிக்கப்படுது. இந்த போர்டு ரேட்டுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்காது. அவங்க என்னென்னா ஆன்லைன் ரேட்டு இறங்குது, அப்படியே பொருளை கண்ணிலையும் பார்க்க மாட்டாங்க, காசை கண்ணிலையும் பார்க்க மாட்டாங்க. அக்கௌண்ட்டு அவங்க போய்க்கும், அவங்க பார் வாங்கின மாதிரி அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கும். அதுக்கப்புறம் ரேட் ஏறும்போது விற்றுக்குவாங்க, அவங்க அக்கௌண்ட் பணம் வந்துக்கும். ஆச்சா அவங்க எங்கேயோ பொருளை பார்த்துருப்பாங்க, கையில் துட்டுருப்பாங்களா? வாய்ப்பு கிடையாது. ஆனால் எங்ககிட்ட அப்படி இல்லை. நீங்கள் வரும்போது கேஷாக வாங்கிக்க முடியும், அக்கௌண்ட்டில் வாங்கிக்க முடியும், செக்காக வாங்கிக்க, எப்படி வேணாலும் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு எங்களால் கொடுக்க முடியும்.